இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் 20/7/2025 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:01 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி காலை 11:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதிகாலை 12:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. இது இரவு 10:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 12:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 6 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது இரவு 10:36 வரை இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இது இரவு 10:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. சமநிலையோடு இருப்பதும் நல்லது. சிலருக்கு தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். உங்களுடைய பணி செய்யும் முறையை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல மனக்கசப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்ப பிரச்சனைகளினால ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இன்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப நீங்க மாற்றங்களையும் செய்வீங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். ஏற்றுமதி இறக்குமதி துறையில இருக்கிறவங்க எச்சரிக்கையாக வேலைகளை செய்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஓய்வின்றி உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன இறுக்கங்களும் நீங்கும். வேலை சுமையினால அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்கள் காதல் துணையிடத்துல நம்பிக்கையுடனும் அன்புடனும் இருப்பீங்க. சில முந்தைய முயற்சிகளின் மூலமாக நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். குடும்ப வாழ்க்கை மற்றும் பணியிடத்துல அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு செயலிலும் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. மறைமுகமாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும்.
எதிர்காலம் குறித்த எண்ணங்களும் மனதில் இருக்குங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சேமிப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. கலைத்துறையில ஆர்வத்துடனும் இருப்பீங்க. என்ற உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணியில ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். பணியிடத்துல சூழ்நிலைகளை சாதகமாக ஆக்கிக் கொள்வதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஓரளவிற்கு நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல வாக்குவாதங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாளின் அமைதியை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். பெரிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நல்ல முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருக்க தங்க செய்யும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று பிள்ளைகளினால ஏதாவது வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. திருமண வாய்ப்புகளும் கைகூடியும் வரலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர் ஒருவருடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் நிம்மதியையும் ஏற்படுத்தும். தொழிலுக்கு உதவியாகவும் இருப்பாங்க. இன்று எந்த ஒரு வேலையிலும் அவசரத்தை மட்டும் காட்டவும் வேண்டாம். தொழில லாபமும் இருக்கும். மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். கையிருப்புக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எளிமையாக முடிக்கக்கூடிய சில வேலைகள்ல அலைச்சல்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். இன்று பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமையான வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளை நீங்க எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று திருமண உறவுல காதலுடனும் காணப்படுவீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். தொழில் மற்றும் வேலை தொடர்பாக சின்ன சின்ன இடர்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களுடைய மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் தருவீங்க. வேள்வி பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல போட்டிகளும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. இன்று சில தடைகளின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் அதிகரிக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க.
நிறைவாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணிகளை எல்லாமே நல்ல தரத்துடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. அனைத்து விஷயங்களுமே சுமூகமாகவும் நடைபெறும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மேன்மைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இழந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுமூகமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. உங்களுடைய மகிழ்ச்சியான அணுகுமுறையின் காரணமாக இருவருக்கும் இடையில நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. ஏற்றமும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாறி வரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு லாபமும் உண்டாகும். தொழில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலுமே வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கியில இருந்து கடன் தொகையை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சாதகமான வாய்ப்புகளையும் தருவதாகவும் இருக்கும். வெற்றியும் உண்டாகுங்க. இன்று வேலை பார்க்கின்ற இடத்துல சாதகமாக போக்கும் காணப்படும். இன்று சில செலவுகள் ஏற்படுவதனால சில சிரமங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முன்கோபத்தினை மட்டும் கண்டிப்பாக கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால பிரியமானவர்கள் கிட்ட கூட மனக்கசப்புகளும் ஏற்படலாம். உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வேலை பளுவின் காரணமாக சற்று சிரமமாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பயணங்கள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. காதல் தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். இன்று உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கவும் செய்வீங்க. திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படும். தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வருமானமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. முயற்சிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளும் சாதகமாகவும் அமையும். மேல்நிலை கல்வியில இருக்கிறவங்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தி சாதகமான சூழல்களையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. என்று சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அதற்கு சாதகமான சூழலும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சைக்கிளுக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு என்று ஒரு பெரிய கனவு ஒன்றை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலையும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய செயலுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களை நீங்களே பெருமையாகவும் நினைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதித்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான வார்த்தைகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. எதிர்காலம் பற்றி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண விஷயங்கள்ல சுதந்திரமாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க.
சில உபயோகமான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நண்பர்கள் இல்ல வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு ஏதாவது கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வருமானமும் இருக்கும். பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. என்று நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிறப்பான பெயரையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல நீங்க நினைத்தது நல்லபடியாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் சட்டென்று ஏற்படுகின்ற முன்கோபத்தினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உற்சாகமாக எந்த ஒரு வேலைகளையும் முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்குகின்ற வேலைகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கவும் வேண்டாம். காதல் வாழ்க்கையில புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையிடத்துல நெருக்கமாகவும் உணர்வீங்க. இன்று நேர்மறையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். குடும்பத்துல சுப நிகழ்வுகளும் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபார நிமித்தமான எண்ணங்களும் மேம்படும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தடைப்பட்ட சில பணிகளையும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். என்று மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களை விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது திருப்தியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை என்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. அதற்கு ஏற்ற நாளாகவும் இருக்கும். சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு தாராளமாகவும் இருக்கும். சில உடனடி மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று வியாபாரத்திற்காக நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களும் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லபடியாகவும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடத்துல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். நிதானமாக செயல்பட்டாலும் போதுங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். நினைத்தது நினைத்தபடி முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாக தங்க இருக்கும். யாருக்கும் என்று தொழில் சம்பந்தமாக வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். என்று தன்னம்பிக்கையுடனும் எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கி
குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாகவும் உயரும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல புரிதல்களும் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள்ல வெற்றியையும் பெறலாம். திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களினால சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டுக் கொண்டு இருந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வேலை விஷயத்தின் காரணமாக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருக்கும். பொழுதுபோக்கு போன்ற அம்சங்கள்ல ஈடுபடுவதன் மூலமாக மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சில சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண ஒருவேளை சில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடத்துல தவறான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாங்க. உங்கள் துணையிடத்திலையும் சரி, தேவையற்ற வாக்குவாதங்களை இன்று கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற கோபங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இதனை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இது சம்பந்தப்பட்ட மன அழுத்தங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்க அதிகமாக உங்களுடைய மனதை வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். தொழில் போட்டிகள்ல சின்ன சின்ன பொறாமைகளும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்திற்காக நீங்க எதிர்பார்த்த பண பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்களுடைய வகையில சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுவிடலாம். சிறு இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். ஏதோ ஒரு வகையில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு ஓரளவிற்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தடுமாற்றங்களும் நீங்கும். என்று பண சிரமங்களும் நீங்கும். நண்பர்கள் தட்டாமல் வேலைகளையும் செய்வாங்க. மன உறுதியோடு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு கெடுதல் நினைத்த உறவினர்கள் தாமாகவே ஒதுங்கி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் விஷயங்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். என்று நீங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைப்பது ஆறுதலையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும்.
உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். திருமணம் மற்றும் காதல் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. தொழில் தொடர்பாக சாதகமான சூழலும் இருக்கும். குறைந்த முயற்சியிலேயே நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. மேலதிகாரிகள் உங்களுடைய வேலைகளை பாராட்டவும் செய்வாங்க. உடன் பிறந்தவர்களினால மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று புதிய நபர்களினால அலைச்சல்களும் இருக்கும். எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வர்த்தக பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. என்ற சிக்கல்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:13 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இது இரவு 10:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இன்று உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஏதாவது தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்டு வேலைகள் செய்வதும் நல்லது. திருமண உறவில நகைச்சுவை உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது அவர்களை நன்றாக புரிந்து கொள்வதும் நல்லது. நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வேலை பளுவின் காரணமாக இன்று அலைச்சல்களும் இருக்குங்க. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நீங்க உற்சாகத்துடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வு மற்றும் பதவி மாற்றங்களும் ஏற்படலாம். நினைக்கின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். செலவுகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடிவடையும். இன்று பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் இருந்தாலுமே இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆனால் கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. காதல் உறவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடிவடையும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் நல்லபடியாகவும் முடியும். காதல் உறவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். என்று மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்க பேராசைப்படவும் வேண்டாம். முடிவுகள் எடுப்பதுல கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. உத்தியோகத்துல பணிகள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உங்களின் மீதான நம்பிக்கையும் மேம்படும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். பொன் பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இரவு 10:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும். அரசாங்க வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகளை யோசிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பாதையில இருந்து வந்த சின்ன சின்ன தடைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் இருக்குங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் நல்லுறவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. சேமிப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. என்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. என்று மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்க முடித்துக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தின் மதிப்பை உணர்ந்தும் செயல்படுவீங்க. சேமிப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தொழில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது பணவரவும் இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். காதல் வாழ்க்கையில இருந்து வந்த ஏமாற்றங்களும் நீங்குங்க. உங்கள் துணையின் மீது அன்புடனும் காதலுடனும் இருப்பீங்க. வீட்டுல மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்கள்ல நல்வழியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில ஆபத்தான செயல்பாடுகள்ல மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல மாற்றங்களும் இருக்கும். சில தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கால்நடை பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வியாபாரத்துல எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தெய்வ அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்கும் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களும் இருக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. இன்று எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல அமைதியாகவும் சகஜமாகவும் உணர்வீங்க.
நல்ல புரிந்துணர்வுகளையும் நல்லுறவையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல முறையில வங்கி இருப்பை பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்ற சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலை விஷயமாக வெளியில் தங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள்ல நீங்க நினைத்தது நிறைவேறவும் காண்பீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகள் எல்லாமே நீங்கும். உறவினர்கள் தக்க சமயத்துல உதவிகளும் செய்வாங்க. நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். தொட்ட காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அரசாங்க உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. என்று சில வேலைகளை நீங்களே முன்னின்று முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நினைத்தபடியும் நிறைவேறும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வேலையின் காரணமாக இன்று வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. சில அனாவசிய செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காலையில என்று வழக்கமான பணிகளிலும் ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. என்ற தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். இன்று ஓரளவிற்கு நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுடைய லட்சிய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகளும் விரிவடையும். கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். காதல் வாழ்க்கையில சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பார்வை தொடர்பான இன்னல்களும் குறையும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் நீங்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. சில மன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தேவையற்ற கவலைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே பிஸியாகவும் இருப்பீங்க. வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆனால் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. தொழில பொருளாதாரம் சம்பந்தமாக இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். என்ற வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களின் மூலமாக வரவேண்டிய உதவித் தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொந்தரவு செய்து வந்த நோய் நொடியில இருந்து விலகவும் செய்வீங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நல்லபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல நல்லபடியான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று சில செலவுகளும் இருக்குங்க. மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே கையில் உள்ள பணத்தை வைத்து சமாளிக்கவும் செய்வீங்க.
வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உற்சாகமும் இருக்கும். மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளவும் செய்யும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுக்கு என்ற சில வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. தொழில் தொடர்பாக சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள்ல தாமதங்களும் இருக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய குறிக்கோள்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பயணங்களினால வளர்ச்சியும் உண்டாகுங்க. செழிப்பாகவும் உணர்வீங்க. எதிர்காலத்திற்காக இந்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். என்ற வேலை சுமையின் காரணமாக சற்று கவலையுடனும் இருப்பீங்க. திறமையாக பணியாற்றி திட்டமிட்டு செயலாற்றினாலே போதும். திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது கவலைகளும் அலைமோதுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது மனம் விட்டு பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு இது சம்பந்தமாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் என்ற சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. என்ற துணிச்சலுடன் சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வெளியிலும் சரி வீட்டிலும் சரி உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில நீங்க நினைத்தபடி மேன்மையும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் தக்க நேரத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். கம்பீரமாக பேசி சில காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். நல்லிணக்கமும் காணப்படும். சில தவறான முடிவுகளை விடுத்து சிக்கல்களை தீர்க்கவும் செய்வீங்க. சில பிடிவாதமான குணத்தினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில் முனைவோருக்கு புதிய திட்டங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல பலன்களும் வந்து சேரும். பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. உங்களின் மீதான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்களின் மூலமாக மனதள மாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல நுட்பமாக செயல்பட்டு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கைக்கு வந்து சேரும். வியாபார போட்டிகளையும் வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும், பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். மன அழுத்தங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சமநிலையாகவும் உணர்வீங்க. மனதை அமைதியுடனும் லேசாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. வெளியிடங்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இன்று பிஸியாகவும் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. உங்கள் துணையுடனான பேச்சுக்கள் பயனுள்ளதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சில ஆரம்ப கட்ட போராட்டங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. மனதிலையும் அமைதியான போக்கும் இருக்கும். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் குறித்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மன தைரியத்துடனும் எதையும் செய்ய முடியும் என்ற தைரியத்துடனும் இருப்பீங்க. கவர்ச்சியான பேச்சுக்களையும் சில விளம்பரங்களையும் நம்பி இருக்கவும் வேண்டாங்க. நண்பர்களுடனான தொழில் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல நீங்கள் நினைத்தபடி வருமானத்தையும் பார்த்துவிடலாம். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பணிச்சுமைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதியதாக வேலைகளை துவக்குவதற்கு இன்று ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். சிலருக்கு வீட்லயும் சரி அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதலான லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சூழ்நிலைகளும் சுமூகமாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்துல இணக்கமான சூழலும் இருக்கும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். தொழில் தொடர்பாக கூடுதலான உழைப்பை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிலும் ஆர்வமுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த உதவிகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான தீர்ப்பும் இருக்கும். உறவுகள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. தொழில சின்ன சின்ன மாற்றங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்பத்துல இணக்கமான போக்கும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். ஆர்வமின்மையும் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். என்று நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.